சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கவலை. எல்லா தெய்வத்தையும் நாம் வணங்குகிறோம், ஆனால் எல்லா தெய்வமும் நம்முடன் இருக்கிறதா? நமக்கு அப்படி இருந்தால் எல்லாமே நல்லதாக நடந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு கவலை உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு கொஞ்சம் தெரியுமா? உன் வீட்டில் நீ வணங்காத தெய்வங்கள் கூட உன் வீட்டில் இருக்கிறது. புரிகிறதா? நீ வணங்கி அந்த தெய்வத்தை அன்போடு வீட்டுக்குள் அழைத்த தெய்வங்களை எல்லாம் விட, நீ அன்போடு அழைக்காவிட்டாலும், நீ வணங்காவிட்டாலும் உன்னுடன் தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உன் வீட்டிலேயே இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் அதிகமாக உன் வீட்டில் இருக்கிறது. வணங்கினால் மட்டும்தான் தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் என்பது கிடையாது. எந்த ஒரு பிள்ளை சுயநலமே இல்லாமல், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், எல்லா நேரத்திலும் சரியான பாதையில் மட்டும் பயணித்து கொண்டு இன்பமான எல்லோருக்கும் இன்பத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கும் பிள்ளைக்கு எப்பொழுதும் எல்லா தெய்வமுமே துணையாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வணங்கிய தெய்வம் உன்னுடன் இருக்கிறது, வணங்காத தெய்வமும் உன் வீட்டிலும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் இதுவரைக்கும் நீ சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் ஒரு சாதாரணமான பிரச்சனைகளாகவே நீ மாற்றியிருக்கிறாய். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை எடுத்த உடனேயே நீ பயமாகத்தான் பார்ப்பாய். அடுத்தது யாராவது இதெல்லாம் அப்படி இல்லை, சற்று அமைதியாக யோசி, எல்லாம் நல்லது நடக்கும் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் நீயே உன் வாழ்க்கையை மாற்றி உன் மனதை அப்படியே திருப்பி எல்லாம் சாதாரணம்தான் என்று நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவாய். யாருமே உனக்கு எப்பொழுதும் உதவிக்கு வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். யாராவது ஒருவர் சொல்லணும், இது சாதாரணம்தான், நீ பண்ணலாம் என்று சொன்னால் போதும், நீ அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்து விடுவாய். ஒரு சிறிய ஊக்கத்தை கொடுத்தால் போதும், உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும், அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ முன்னுக்கு வந்து விடுவாய். உன்னுடைய மனதில் இப்பொழுது இருப்பது தெய்வம் இல்லையோ நம்மிடம் என்பது. நான் சொல்கிறேன், நீ வணங்காத தெய்வம் கூட உன் வீட்டில் இருக்கிறது. தங்கமே, நீ எந்த ஒரு நிலையிலும் யாருமே இல்லையோ, இந்த பிரச்சனை வந்தால் இந்த தெய்வம் காப்பாற்றுமா என்பதை நினைக்காதே. நிச்சயமாக ஐயனாரிலிருந்து காளியிலிருந்து எல்லா தெய்வமுமே உன்னுடன் தான் இருக்கிறார்கள். எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் பார்வையும் உன்னுடைய வீட்டின் மீதும் உன் மீதும் இருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீ சுலபமாக தாண்டலாம் என்று நினைத்து தாண்டி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? எல்லாவற்றுக்கும் எல்லா தெய்வமும் தான் காரணம். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட போராட்டங்கள் அனைத்திற்கும் முடிவு கட்டவேதான் எல்லா தெய்வமும் உன்னுடன் இருக்கிறது. சில சமயம் உன் வாழ்வில் நீ படும் கஷ்டத்திற்கெல்லாம் மற்றவர்களாக இருந்தால், தைரியமே இல்லாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஏதேதோ செய்து என்னென்னமோ செய்திருப்பார்கள். ஆனால் நீ மனதில் தைரியத்தோடு நிச்சயமாக நான் வெல்லுவேன், யாருடைய விஷயமும் என்னுடைய காதுக்கு போகாது, என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கிறாய். நிச்சயமாக யாருமே இல்லை என்று புலம்புவதை விட்டுவிடு. உனக்காக எல்லா தெய்வங்களும் இருக்கிறோம். நீ எங்களுடைய பிள்ளை. நிச்சயமாக உன்னை வாழ வைப்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாக. நீதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ மட்டும்தான் பொறுப்பு என்று நினைக்கிறாய். உன்னை படைத்த நாங்கள் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படவே வேண்டிய அவசியமே இல்லை. நீதான் சில சமயம் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு தேவையில்லாத மன உளைச்சலில் இருப்பார். ஆனால் நாங்கள் அனைவரும் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து செய்துதான் உன்னை வாழ்வில் கரை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். சிறு அளவு கூட உன்னுடைய வாழ்வில் நீ தவறாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க கூடாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கிடைக்க நாங்கள் செய்வோம். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை
எல்லா நாளும் நான் வாழ வைப்பேன். நீ என்னை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, நீ என் மீது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உன்னை நானே வாழ வைப்பேன். யார் எப்படி என்னை பேசினார்கள் என்பதெல்லாம் எனக்கு தேவையே அல்ல. நீயும் தான் என்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடக்காமல் போய்விட்டது என்றால் திட்டுகிறாய், தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை பேசுகிறாய். ஆனால் அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்க முடியும் சார்? நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நல்லபடியாக முன்னுக்கு வரும் அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா நல்ல வசதிகளும் உன் வாழ்வில் கிடைக்கும். பேரும் புகழுடனும் உன் வாழ்க்கையோ கிட்டும். நீ யோசிக்காதே, இதற்கு மேல் உன் வாழ்வில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்குமோ என்று யோசிக்காதே. எல்லா விஷயமும் தவறாக நடப்பது அனைத்தும் நடந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர உனக்கு கஷ்டப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி, உன்னை எப்பொழுதும் துன்புறுத்தும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்காது. நீ வணங்கும் தெய்வமும் சரி, நீ வணங்காமல் இருக்கும் தெய்வமும் சரி, அனைத்து தெய்வங்களும் உன்னை காப்பாற்றும். நீ ஒவ்வொரு முறையும் நாங்கள் இருக்கிறோம், தெய்வம் இருக்கிறது, நிச்சயமாக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய ஒவ்வொரு வாழ்வில் இருக்கும் தொந்தரவுகளிலும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் நாங்கள் தருவோம். தெய்வத்தை நம்பி ஒருவன் விரதம் எடுத்தான், தெய்வத்தை நம்பி ஒருவன் ஒரு செயலில் இறங்கினான் என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிதான். அதில் எந்த ஒரு சிறு விஷயம் கூட தவறாகாது. நீ எப்பொழுதுமே மறந்து விடாதே, தெய்வத்தை நம்பியவர்கள் என்றுமே வீண் போக மாட்டார்கள். தெய்வத்திற்காக ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட நாங்கள் நிச்சயமாக அதை பல கோடி ரூபாயாகத்தான் உனக்கு திரும்ப கொடுப்போம். நீதான் தேவையில்லாமல் தெய்வத்தை நம்பலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறாய். ஆனால் நீ வணங்கும் தெய்வமும் வணங்காமல் எப்பொழுதாவது வணங்கும் தெய்வமும் உன்னுடன் தான் இருக்கிறது. அனைத்து தெய்வமும் உன்னை சுற்றிதான் இருக்கிறது. இனி எதையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம். சகலங்களையும் நீ பெற்று பெருவாழ்வு வாழத்தான் போகிறாய். இப்பொழுது இருக்கும் இந்த நிலையை வைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருப்போம் என்று நினைத்தால் அது போலத்தான் இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நீ எப்பொழுதும் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டே இரு. நிச்சயமாக நன்றாக மாறிவிடும் உன் வாழ்க்கை. உன்னுடைய தொழில் நன்றாகத்தான் இருக்கிறது, நல்லபடியாகத்தான் அது வளர்ச்சியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இரு. உன் வாழ்வில் வளர்ச்சி உன் தொழிலில் நிச்சயமாக கிடைக்கும். நீ நல்லதையே நினைத்தாய், நல்லதுதான் நீ பெறுவாய். தேவையில்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து யோசித்து காயப்படாதே. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். வாழ்வில் கெட்ட விஷயங்கள் நினைத்தால் கெட்டதுதானே நடக்கும். அதனால்தான் எப்பொழுதும் நான் உனக்கு சொல்வேன், நல்ல விஷயத்தை மட்டுமே யோசி தங்கமே, நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று. நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் சகல பிரச்சனைகளையும் முடித்து வைத்து சந்தோஷத்தை நானே உனக்கு ஏற்படுத்தி தருவேன். தைரியத்தோடு இருக்க வேண்டும். எல்லா நிலைமையிலும் கடவுள் காப்பாற்றுவார். வாழ்வில் எல்லா நிலையிலும் சரி செய்து நல்ல நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை எப்பொழுதும் உறுதியாக நீ நம்ப வேண்டும். அதெல்லாம் நீ நம்பாமல் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு பிரச்சனை தான். உன்னுடைய வாழ்வில் நீ சுபமாக இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு எல்லாம் சரியாகி விட்டது என்று நினைத்து கொண்டே இரு. சீக்கிரத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு சரி செய்து உன்னை வாழ வைத்து உன்னை அமோகமான எதிர்காலத்திற்கு நானே கொண்டு செல்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.